பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த காலை வேளையிலே, அதிகாலை வேளையில் ஆண்டவராய் இயேசுவின் நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற உங்கள் ஒருவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். இந்த நாளிலே நீதிமொழிகள் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரத்திலிருந்து வசனத்தை தியானிக்க போகிறோம். 30ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் இப்படியே சொல்லுகிறது: தேவனுடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவர் கேடகமானவர். வசனம், வார்த்தை இயேசு கிறிஸ்து தான். வார்த்தையாக இருந்தார் பாருங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, தேவனிடத்தில் இருந்து தேவனாக இருந்தது பாருங்கள். உண்டாக்கப்பட்டதும் அவரால் அன்றி வேற உண்டாக்கப்படவே இல்லை. அந்த வார்த்தையை சொல்லி தான் ஆதி ஆகமத்தில் வெளிச்சம் உண்டாக என்று ஒவ்வொன்றாக உண்டாக்கிக்கொண்டே வரார்கள். வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து, வசனம் தான் இயேசு கிறிஸ்து. புடமிடப்பட்டது வசனம். தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டவைகள். கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்டவைகள். அவைகள் தான் நமக்கு அரண், நமக்கு கோட்டை, நமக்கு கேடகம், நமக்கு வழி, நமக்கு சத்தியம், நமக்கு ஜீவன், நமக்கு வெளிச்சம், நமக்கு பாதை. எல்லாம் அதுதான். அந்த இயேசு கிறிஸ்துவை தான் வார்த்தை வடிவிலே மனித வடிவில் வந்து நம்முடைய பாவங்களை வீட்டவரை தான் நாம் ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தைகளை தான் தியானிக்கிறோம். ஸோ வாட் இஸ் குட் நியூஸ்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த குட் நியூஸ். வாட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட்? ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ ஹீ இஸ் த வேர்ட், ஹீ இஸ் எவ்ரிதிங். நல்லது. அப்போது தம்மை அண்டிக் கொண்டவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். அவருடைய வசனம் கேடகமாக இருக்கிறது. கேடகம் பாதுகாப்பை கொடுக்கிறது. ஆண்டவருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் புடமிடப்பட்டுகளாக இருக்கிறது. அப்படியே ஒரு gives us protection, it gives us peace, it gives us blessing, it gives us healing. எல்லாம் we get from the word of God. அது புடமிடப்பட்ட வார்த்தை. சங்கீதம் 18:30 இப்படியே வாசிக்கிறோம்: தேவனுடைய வழி உத்தமமானது, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்குன்னு சொன்னார் பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் அவர் தான் வழி என்று சொன்னால் அவர் தான் வசனம், அவர் தான் வழி என்று சொன்னால் அவர் தான் ஜீவன், அவர் தான் சத்தியம். ஸோ வசனம் புடமிடப்பட்டிருக்கிறது. அது வழியாக இருக்கிறது, அது ஜீவனாக இருக்கிறது, சத்தியமாக இருக்கிறது. மாத்திரமல்ல, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாக இருக்கிறார் பாருங்க. அப்போது அவருடைய வசனம் கேடகமாக இருக்கிறது, அவர் கேடகமாக இருக்கிறார். கேடகம் இட் கிவ்ஸ் அஸ் ப்ரொடெக்ஷன். அவரை நம்புகிறவர்களுக்கு அது புடமிடப்பட்டதாக இருக்கிறது, அது நம்புகிறவர்களுக்கு அது கேடகமாக இருக்கிறது. இப்போ இன்னொரு வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். சங்கீதம் 12:6 சொல்கிறது பாருங்கள்: கர்த்தருடைய சொற்கள், வார்த்தைகள், வசனங்கள் மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளி கொப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. சுத்தமாக இருக்கிறது, பரிசுத்தமாக இருக்கிறது, சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்டதாக இருக்கிறது. ஸோ அந்த வார்த்தைகள் ஒரு நாளும் பிசகாது, ஒரு நாளும் தவறாது, ஒரு நாளும் வழி விலகாது, ஒரு நாளும் அந்த நோக்கத்தை நிறைவேற்றாமல் திரும்பவே திரும்பாது. ஏசாயா புத்தகத்தில் வாசிக்கிறோம் பாருங்கள் 55ஆம் அதிகாரத்தில். அதுபோல தான் எந்த நோக்கத்திற்காக வசனத்தை தேவன் அனுப்புகிறாரோ அதை அனுப்பி குணப்படுத்துகிறார், அதை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார், அதை அனுப்பி நம்மை விடுதலையாக்குகிறார், அதை அனுப்பி நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவைகளெல்லாம் சுத்த சொற்கள் என்று பட்டது. வசனம் கேடகம், வசனம் வழி, வசனம் சத்தியம், வசனம் ஜீவன், வசனம் எல்லாமே வசனம்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளில் விசுவாசிக்கிற எனக்கு அருமையான சகோதரி சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை எல்லாமே புடமிடப்பட்டவர்கள் இருக்கிறபடினாலே அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு அந்த வார்த்தை கேடகமாக இருக்கிறது. அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளுவர்களுக்கு அந்த வார்த்தை கேடகமாக இருந்து அவர்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறது. அந்த வார்த்தை அவர்களை ஏற்றுக்கொள்வர்களுக்கு வழிகாட்டுகிறது, வாழ வைக்கிறது. ஜெபிப்போமா? நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் ஆண்டவரே, உம்முடைய வசனங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். புடமிடப்பட்ட வார்த்தைகளாலே எங்களை நடத்தி, எங்களை பலப்படுத்தி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, இன்றைக்கும் உம்முடைய வசனத்தை நாங்கள் ஆண்டவரே இந்த காலையை தியானிக்கிற வேளையில் அந்த புடமிடப்பட்ட வசனங்கள் எங்களுக்கு வாழ்வு கொடுக்கும்படி, சுகம் கொடுக்கும்படி, பலன் கொடுக்கும்படி, வழிகாட்டும்படி ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனை கொடுத்து எங்களை சத்தியத்தின் பாதையில் நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமேன், ஆமேன்.